மக்களே, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு பெட்டிக்குள்ளே வச்சு ரோட்டோரம் எரிச்சதா தஷ்வந்த் என்ற நபரை கைது செய்து மரண தண்டனை வழங்கியது. ஆனால் இன்னைக்கு அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கான். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, பெண்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க, ஆண்களும் அதை கடந்து போகிறாங்க. 2017 போரூரில் ஒரு சின்ன பிள்ளை அந்த கொலை வழக்கில் அவனை கைது செஞ்சு அவங்க அம்மாவையும் தாக்குதல், அவங்க அம்மாவை கொடூரமாக தாக்கி அவங்க அம்மாவும் மரணத்தை தழுவுனாங்க. தஷ்வந்த் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யலை. அப்போ அந்த குழந்தை அந்த பெட்டிக்குள்ளே எப்படி போடுச்சு? யார் அந்த ரோட்டில் கொண்டு போய் வச்சு எரிச்சா? இதுதான் பெண்களின் பாதுகாப்பா, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் அமைதியாக இருக்கிறது நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம எப்படியாப்பட்ட நாட்டில் வாழ்கிறோம்? நீதி கேட்டு போராட வேண்டிய பெண்களும் ஆண்களும் அமைதியாக போனது. அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு? இன்றைக்கி நம்ம எல்லாரும் அமைதியாக கடந்து போனோம்னா நாளைக்கு அது நம்ம வீட்லேயே வந்து நிற்கும். தஸ்வந்தன் மாதிரி ஆட்கள் வெளியில் நடமாடுறதுங்கிறது மக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? பெண்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அவனை விடுதலை செய்கிறாங்க உச்சநீதிமன்றம். 2017 வருஷம்தான் கடந்துச்சு. என்ன சொல்கிறது, எதை சொல்லி மனசை ஆத்துறதுனே தெரியல.